Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல முள்ளங்கி குருமா எப்படி செய்யறதுன்னு என்னோட ஸ்டைல்ல நான் காட்டியிருக்கேன். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். நான் தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், 1 பிரியாணி இலை, 4 ல இருந்து 5 பல்லு பூண்டு தட்டி எடுத்து இதல நம்ம சேர்த்துக்கலாம். இதோட எசன்ஸ்லாம் எண்ணெயில இறங்கணும். இதுதான் நம்மளோட குருமாக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்க போகிறது. அப்புறமா அரை வெங்காயம் இதை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துடுறேன். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா முள்ளங்கியை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரவுண்ட் ஷேப் அந்த ஸ்கொயர் ஷேப் எதில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்து நம்ம யூஸ்வலாக முள்ளங்கியை எப்படி ஒரு ஃப்ரை கோல்டன் ஃப்ரை பண்ணுவோமோ அந்தமாரி பண்ணிவிடுவோம். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். மசாலாவோட ஸ்மெல் அந்த எசன்ஸ் முள்ளங்கியில் இறங்கணும். ஒரு தக்காளியை நான் வேக வச்சு இதோட கலந்துக்கிறேன். இதுக்கு பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி 50 கிராம் எடுத்து அதில் ஒரு தக்காளியும் சேர்த்து குக்கரில் 5 விசில் எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். அந்த தக்காளி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி சேர்ந்தோன்னா முள்ளங்கி சரியாக வதங்காது. அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பை இப்போது நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். 5 விசில் விட்டாலே இந்த அளவுக்கு நமக்கு வெந்து நல்லா ஒன்று சேர்ந்தாப்பில் வரும். ரொம்ப விசில் விட்டுறாதீங்க. ரொம்ப குழவா போயிடுச்சுன்னா இது வேறு மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்துடும். இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக தெரிகிற மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும். பைத்தம்பருப்பு நல்லா வெந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது குருமாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மொத்தத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துட்டதுனால தனியாக நம்ம இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குருமாக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஜாரில் ஒரு 2 தேங்காய் துண்டு எடுத்து ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது முள்ளங்கி நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுத இதனோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ல இருந்து 2 கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டிருக்கேன். முள்ளங்கி குருமா ரெடி ஆகிடுச்சு. புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்து இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். தேங்க்யூ.